ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 11, 2024 இன்னைக்கான முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி விரைவாக பார்க்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸ்ராம் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. இந்த பங்கு கடந்த ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200% வந்து உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த பங்குடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதில் நிறுவனம் வந்து சுமார் ஒரு 62 கோடி ரூபாய் நெட் லாஸை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா 12% இறங்கி 999 இருந்த ரெவென்யூ 879 கோடியாக கம்மியாக இருக்குது. இதோட எபிட்டா தான் ரொம்ப முக்கியம். இதில் 32% மைனஸில் போயிடுச்சு இந்த கம்பெனியோடது. ஸோ கூடிய விரைவில் இந்த பங்கு கீழே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாராவது ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை செகண்ட் ரேலியில் வந்து நான் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நல்ல நேரம் கிடையாது. மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது 9-day மூவிங் ஆவரேஜ் கீழே 2 கேண்டில் வந்திருக்கு. ரெண்டுமே ஹேமர் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 214 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்திருக்கான். ஸோ இங்கே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் ஆகிறதுனால பங்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலே பார்த்தீங்கன்னா கீழே வர மாதிரி இருக்குது. இந்த நியூஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வேறு லெவலான கரெக்ஷன் நடக்கும். ஸோ ஹோல்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நான் நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது கிளென்மார்க் ஃபார்மா தரப்பு ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 82.4% ஸ்டேக்கை வந்து 82.85% ஸ்டேக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் 7.84% ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறாங்க ப்ரமோட்டர்ஸ். ஸோ இது வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக வர்றதுனால ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதாவது ஓப்பன் மார்க்கெட்டில் செல் பண்ணல, இவங்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பையர்ஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பங்கு கடந்த ஒரு 6 மாதத்தில் 51% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மார்ச் மாதத்துலேருந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இதோடைய புல்லிஷ் ட்ரெண்டு இப்போவும் கன்ஃபார்ம் ஆகி நல்லா மேலே போயிட்டுருக்கான். இதோடைய பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் வச்சு பார்க்கும்போது 2021 ரெசிஸ்டன்ஸை வந்து 2023 2வது பகுதியிலையும், இதோடைய ஆல் டைம் ஹையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 கிராஸ் அவுட் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்தான். இந்த நேரத்தில் 75% ரிட்டர்ன்ஸ் அவன் கொடுத்துட்டான். ஒரு 6 மாத ரேஞ்சில், 6ல் நியர்லி ஒரு 1 இயர் ரேஞ்சில், சோஃபார் 1 இயர் ஆகுது. ஸோ இப்போது இந்த ஃப்ரெஷ்ஷான பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது கண்டிப்பாக இன்னொரு 45%க்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த ஒரு ஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் ப்ரைஸான அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து குறிப்பிடப்படலை. ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக சேல் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் கிட்டத்தட்ட ஒரு 9,61,700 ஷேர்ஸ் வந்து கைமாற்றப்பட உள்ளது. ஸோ இந்த பங்கை வந்து ஹோல்டு பண்ணுறவங்க இந்த ஆஃபர் ஃபால் சேலில் கொஞ்சம் கரெக்ஷன் நடக்கலாம். அதுக்கப்புறம் டார்கெட் 1750 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது டாடா எலக்ஸி தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரில் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு தான் இருக்குது. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 6.5% டவுன் ஆகியிருக்க நிலையில் ரெவென்யூ 2% உயர்ந்திருக்குங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்ல மார்ஜினில் இருக்குது. பட் எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை குறைஞ்சு ஒரு பங்குக்கு 3.6% இருக்குது. அதுவும் நம்ம இந்த கம்பெனியோட எபிட்டா வச்சு பார்க்கும்போது 225 கோடியாக இருக்குது. டாடா எலக்ஸி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் லைனில் தான் இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் 6% 5% பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் மாறும். பட் எதுக்கோ நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் 6464 இருக்கும். ஸோ டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது நேற்று தான் ஒரு பின்பார் கேண்டில் 9-day மூவிங் ஆவரேஜ் மேலே வந்திருக்கான். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்போல் மொமெண்டம்னு சொல்லலாம். ஸோ இந்த பங்கில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஒரு பொசிஷனல் என்ட்ரிக்கு நீங்கள் ஒரு 8500 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்த ஒரு அப்டேட் நைக்கா தரப்புல வந்திருக்கு. இந்த கம்பெனியில் சுமார் 1,50,00,000 பங்குகளை மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்குறாங்க. நைக்காவோட ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்க நிலையில் இது இன்னொரு பாசிட்டிவ் நியூஸை ஆட் பண்ணுது. இந்த ஒரு பிளாக் டீலில் சுமார் ஒரு 256 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகள் வந்து வாங்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 174. ஸோ இது வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த விதமான மொமெண்ட்டும் கிடையாது. கடந்த ஒரு 6 மாதத்தோடைய கேன்ஸ் எடுத்து பார்ப்போம். கடந்த 6 மாதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டை மட்டுமே ஃபேஸ் பண்ணி நகர்ந்துகிட்டு இருக்கான் இந்த பங்கு. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இன்னும் என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ரெசிஸ்டன்ட் 1, 2 அப்படின்னு 2 இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் 1 வந்து போதுமானது. போன வாரம் ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. அதுக்கு 4 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹேமர் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே 183 ரூபான்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிற நிலையில் பிரேக் அவுட் வந்தால் மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஹெவியான பிரேக் அவுட்க்கு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி கேண்டல்ஸில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வந்து தெரியுது நமக்கு. என்னதான் பை பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டில் ஒரு என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ குறிப்பாக பார்க்கும்போது ஒரு ஒரு 155, 150 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ பங்கு வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே தான் வெல்ஸ்பன் கார்ப்லேயே நடந்துச்சு. ஸோ வெல்ஸ்பன் கார்ப் பார்த்தீங்கன்னா நேற்று செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் பங்குகள்ன்ற லிஸ்ட்டில் வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கியும் அந்த வீடியோ அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. இந்த பங்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மே மந்த் ஒரு அப்டேட் வந்துச்சு. இந்த மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து அதிகமான ஸ்டேக் வந்து பை பண்ணிட்டாங்க இந்த கம்பெனியில் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பங்கு மேலே போகுமா பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேருந்து சடார்னு இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 469 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டான். யோசிச்சு பாருங்கள், 625லேருந்து 25% கீழே இறங்கிட்டான் சடுன்ட்டு. பட் பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்துச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் பை பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் எஃப்ஐஐஸும் இதில் பை பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ 2 பேருமே தான் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சப்போர்ட் எடுத்தான். ஓகேங்களா? பட் நிறைய பேருக்கு நம்பிக்கையே போயிருக்கும். இந்த இடத்துல பை பண்ணவங்க செல் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. பட் அப்படி கிடையாதுங்க. யார் பை பண்ணாலும் ஷேர் வந்து சப்போர்ட் வந்துச்சு மேலே போனால் அது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனை தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பங்கு என்ன தான் கரெக்ஷன் நடந்தாலும் ஒரு 150 ரூபா வரும்போது நீங்கள் பை பண்ணலாம். வெல்ஸ்பன் வந்து இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 33% இப்போ உயர்ந்திருக்கான். திங்கக்கிழமை பிரேக் அவுட் நடந்துச்சு. ஸோ இப்போது நல்லா தான் போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நைக்கா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அடுத்த அப்டேட் GE பவர் தரப்பு வந்திருக்கு. கம்பெனி அதோடைய ஹைட்ரோ ஒன்று கேஸ் பவர் பிஸ்னஸை வந்து விற்க போகிறாங்க. ஹைட்ரோ அந்த பிஸ்னஸ் மூலமாக என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா மெயின்டெனன்ஸ், அசம்பிளிங், இன்ஸ்டாலிங் அண்ட் ஹைட்ரோ டர்பைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இது சார்ந்த ஒரு சர்வீசஸ் அதை வந்து கொடுத்துட்டு வராங்க. கூடவே கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் இன்ஜினியரிங் சர்வீசஸ், கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பங்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்று மட்டும் ஒரு 8% உயர்ந்து ட்ரேட் ஆகணும். ஸோ இதுக்கான காரணம் கம்பெனிக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆர்டர் தான். அந்த ஆர்டரில் கிட்டத்தட்ட ஒரு 7.7 கோடி ரூபாய் ஆர்டர் MRPL தரப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்ததுனால மட்டுமே ஷேர் வந்து நல்லா உயர்ந்திருக்கான். ஸோ இதோடைய ஒரு ஷார்ட் டேர்ம் என்ட்ரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ GE பவர் இந்தியா பங்கு பார்த்தீங்கன்னா 597 ரூபாயில் இருக்கான். ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டு தான் மேலே போயிட்டுருக்கான் இந்த பங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2021, 22 ஒரு ஹை நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ இன்னும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஷேர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அதோடைய உச்சாணி கொம்புலேருந்து இறங்கிட்டே வந்திருக்கான். ஸோ இப்போது அதோடைய ரிவர்சல் அண்டு அதர் திங்ஸ் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால இந்த மூமெண்ட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு நல்ல என்ட்ரி தேடுறீங்க அப்படின்னா இந்த பங்கை வந்து நீங்கள் விட்டுருங்க. காரணம் இது வந்து இன்னொரு புல் பேக் நடக்கணும். ஆக்சுவலாக இதோ இந்த ரெசிஸ்டன்ட் இடத்துல வந்து ஒரு புல் பேக் இல்லை ஒரு ரீடெஸ்டிங் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்று இந்த இடத்துல நடக்கணும், இல்லைன்னா அது கீழே வந்து நடக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஷேர் இன்னும் பாசிட்டிவாக போனான்னா ஒரு 45% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது. ஸோ வீக்லி கேண்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை. நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஷேர் வந்து இப்படியே மேலே போச்சு அப்படின்னாலும் பை பண்ணலாம். இல்லை ஒரு ரீடெஸ்டிங் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி பை பண்ணாலும் பை பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுது. ஏன்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், உங்களுடைய பணம். ஓகேங்களா?
ஸோ அந்த நேரத்தில் என்னுடைய ஐடியாஸை நான் ஷேர் பண்ணுறேன். பங்கு வந்து 86% அப்சைட் பொட்டென்ஷியல் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்கிறதுக்கு. பட் பங்கு வந்து கீழே வந்தான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 45% பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அவன் கீழே வந்து ரீடெஸ்டிங் இந்த இடத்துல வந்தான் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கே தான் போவான். இல்லை அதே நேரத்தில் அவன் வந்து சப்போர்ட் எடுக்கலை, மேலேயே புல் பேக் எடுத்துட்டான் அப்படின்னா இப்படி வந்துட்டு இப்படி போவோம். சரி, எப்படி இருந்தாலும் டார்கெட் வந்து 1025 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கே தவிர, ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு என்ட்ரி மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பொசிஷனல் என்ட்ரியாக எடுத்துக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது அம்புஜா சிமெண்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு நோமுரா ப்ரோக்கரேஜ் இது வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்சைட் பொட்டன்ஷியல் 18% சொல்லியிருக்காங்க. ஸோ அம்புஜா சிமெண்ட்டை பற்றி நிறையா நியூஸஸ் வந்துருச்சு இது வரைக்கும். அதானி வந்து எல்லா சிமெண்ட் பங்குகளையும் ஒன்று சேர்க்க போகிறாருன்னு சொன்னார். பென்னா சிமெண்ட்டை 10,000 கோடி கொடுத்து வாங்கினார். ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து பார்க்கப்படுது. பட் ஷேர் வந்து இன்னும் சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா, பை.